தீபாவளியில் வந்து காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இதில் நல்லெண்ணெய் தான் நம்ம தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் வந்து உடல் உஷ்ணத்தை வந்து ரொம்பவும் குறைக்கக்கூடிய ஒரு எண்ணெய். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து நம்ம உச்சியில் வச்சாலே அது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து எடுக்கக்கூடிய சக்தி நல்லெண்ணெய்க்கு உண்டு. அதனால் அன்றைய நாளில் இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு. ஸோ இந்த எண்ணெய் காய்ச்சறது, இந்த தீபாவளிக்கு எண்ணெய் காய்ச்சறதே ஒரு தனியான விசேஷம்தான். நல்லெண்ணெய் வந்து நல்ல நுரை பொங்க அந்த எண்ணெயை காய்ச்சி அதில் கொஞ்சோண்டு ஒரு துண்டு சாம்பிராணி, ஒரு துண்டு விரலி மஞ்சள், கொஞ்சோண்டு பச்சரிசி, ஒரு காஞ்ச மிளகாய், இதை போட்டு இந்த எண்ணெயை காய்ச்சி நம்ம சுவாமிகிட்ட வச்சு தீபாவளி அன்று விடிய காலை 3 மணியிலேருந்து 4 மணிக்குள்ளே இந்த எண்ணெயை நம்ம உச்சியில் 3 முறை வைத்து கங்கா ஸ்நானம் செய்யணும். ஸோ நம்ம வீட்டில் அந்த பைப் தண்ணியில் கூட வரும்பொழுது கங்கே 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 அப்படின்னு 3 தடவை சொல்லி அந்த தண்ணியை நம்ம ஊற்றி குளிக்கணும். இது சாஸ்திரம் சொல்லுது.